Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. ஃபர்ஸ்ட் போகும்போது நமக்கு இந்த வாமிட் சென்ஸ்லாம் இருக்கும்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு தெரியல, எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவே இல்லை. அப்பவே எங்க வீட்டில் எல்லாரும் வாமிட் பண்றாங்க, இவன் மட்டும் வாந்தி இருக்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு அப்படியே ஆப்போசிட் ப்ரோ. நான் ஆமா, நான் என் காலேஜ் படிக்கும் போது என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மச்சான் காசிமேட்டில் தான் போட்டிங் கூட்டு போடான்னு சொன்னானுங்க. அவனுங்களாம் நல்லா ஸ்டெடியாக தான் இருந்தானுங்க. ஆனால் நான் தான் போய் வாமிட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு மாதிரி பட்டி போட்டுச்சு. இப்போ நீங்கள் வரும்போது பார்த்தீங்களா எவ்வளோ பைப்பர்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இதுலேருந்து மீன்லாம் எடுத்துன்னு போயிட்டு அப்படியே சாப்பிட்டீங்கன்னா அதை விட வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அதுவே இந்த மாதிரி போட்டுங்க இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் லான்ச், பெரிய லான்ச்சுன்னுவாங்க. ஸோ இந்த லான்ச்லாம் நீங்கள் வர மீன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 days மேக்ஸிமம். ஸோ என்னோட பர்சனலாக சொல்கிறேன், ஒரு பர்ஃபெக்டான ஒரு சூப்பரான மீன் எதுனா திருக்கையில் வந்து நம்ம ஒரு மீன் இருக்குது, குருவி திருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த மீன் இங்கே வந்துச்சு அப்படின்னா யாருமே வீட்டுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஒரு 10 கிலோ 5 கிலோ மேலே வந்தது அப்படின்னா மார்க்கெட்டுக்கு விற்றுருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். திருவிழா அப்படின்னாலே பாதி தான் வந்து கோயில் பக்கம் மாசு பூசைக்கு போவாங்க, அப்புறம் அப்படியே இது இருக்கும். மீதி அப்படியே மதியத்துக்கு மேலே ஆச்சுன்னா ஊரே கடலுக்குள்ளே இருக்கும் ப்ரோ. நீ பொம்பளை பிள்ளை தானா அப்படிலாம் நிறைய கொஸ்டின்ஸு. மேரேஜ் பண்ண மாட்டியா, யார் உனக்கு இப்படிலாம் போனால் யார் உனக்கு மேரேஜ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. நான் நைட்டு கடலுக்குள்ளே ஸ்டே பண்ணணும், ரெஸ்ட் ரூம் போகிறது கஷ்டம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள், தூங்க முடியாது, ஒரு மாதிரி இப்படி ஆடிக்கிட்டே இருக்கும் ஃபைபரு. ஆனால் என்ன, நம்ம படுத்துட்டு அப்படியே நிலாவை பார்க்குற அந்த ஃபீலே நான் வேறு மாதிரி இருக்கும். அதுக்காகவே நான் கடலுக்கு போகலாம் நைட்டு, அந்த மாதிரி இருக்கும். படிச்சிருக்கீங்க, அந்த வேலைக்கு போகாமல் இதில் இறங்குனதுக்கு என்ன காரணம்னா என்னோட ஜென்ரேஷன் மாறணும். ஃபிஷர்மேன்ஸ் பொண்ணுனாலே நிறைய பேர் பாதி வெளியே வர மாட்டேங்கிறாங்க. பிறக்கிறாங்க, படிக்கிறாங்க, கல்யாணம் பண்ணுறாங்க, அப்படியே போயிடுறாங்க. எனக்கு எதிர்ப்பே பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா தான் ஃபஸ்ட்டு. எனக்கு வந்து இந்த லைஃப் தான் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் நினச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னா ஸோ இதுதான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குன்றதால நான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். நான் ஜஸ்ட் மிஸ் தான், அப்படி போயிட்டு ஃபைபர் குத்துறடு விழுது. நம்ம நினைக்கும் போது கரையை வர முடியாது, ஜம்ப் பண்ணி பக்கத்தில் தான் வந்து நல்ல வேலை இந்த மாதிரி பாலம் இருந்திருக்கு. ஸோ அப்படியே நீந்தி வந்து பாலத்தை பிடிச்சிட்டே இருந்திருக்காங்க. எங்கள் கூட வளைக்கி வர அண்ணா ஒரு கேனை பிடிச்சிட்டே உட்காந்து தண்ணிக்குள்ளே இது பண்ணிட்டு இருக்காங்க. அடிக்கடி மந்த்லி ஒன்ஸு 2 பேர் 3 பேருன்னு சொல்லிட்டு நிறைய ஃபைபர் கவுந்து நிறைய பேர் கடலுக்குள்ளே போய் இன்னும் வரைக்கும் அவங்க பாடி கூட கிடைக்காதவங்க கூட இன்னும் இருக்காங்க. நீங்கள் ஒன்றுமே இல்லை, குடும்பத்துக்கு ஒண்டி வந்து கடலுக்கு பறி கொடுத்தவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஃபிஷ்ஷாலே நமக்கு இது இருக்கும். ஆரா மீன் இருக்குது, பாம்பு மீன் சொல்லுவோம். அது நம்ம போட்டில் வந்தது, நம்ம இடத்துக்கு வந்து நம்ம இடம் போடும் போது என்ன ஆச்சுன்னா அந்த பாம்பு பல்லு, அது ஆரா மீன்வாங்க. பாம்பு மாதிரி தான் இருக்கும், அப்படியே இவ்வளோ பெருசாக இருக்கும் பாம்பு. அது அப்படியே காலில் பட்டு பிளட்டு போயிட்டே இருக்கும். ஒரு ஜான் வயிற்றை வளர்ப்பவர் உயிரை ஊரார் நினைப்பது சுலபம் அப்படிங்கிற மாதிரி தான். நம்ம ஒரு நாள் போனால் தான் நமக்கு சாப்பாடு, ஆனால் அது நிறைய பேருக்கு பெருசாக தெரிகிறது கிடையாது. அப்புறம் இதை பார்த்து தடைக்காலம், அப்புறம் ஊரில் ஏதாவது மீட்டிங் அதெல்லாம் ஒன்று. பாதி இந்த புயல் காற்று மழைன்னு வந்துச்சுன்னா நம்மளே போக முடியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தடை இது பண்ணுறதுனால ஒரு மனுஷனுக்கு தேவை தூக்கம் தான். ஆனால் ஃபிஷர்மேன்ஸுக்கு தூக்கமே இருக்காது, சுத்தமாக தூக்கம் இருக்காது. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2 முக்கியமான ஒரு கோஸ்டல் ஏரியாஸ் அப்படின்னா ஒன்று தூத்துக்குடி சொல்லலாம், இன்னொன்று நம்ம இப்போ இருக்கக்கூடிய இந்த ஒரு இடம் சென்னை காசிமேடு. இந்த 2 ஏரியாவிலிருந்தும் 2 ஸ்பெஷலான ஒரு பர்சன்ஸ் தான் வந்திருக்காங்க. அதில் ஒருத்தர் நம்ம காசிமேடு மீனவன், இன்னொன்று மீனவ பொண்ணு தூத்துக்குடியிலேருந்து வந்திருக்காங்க. சென்னை காசிமேடுக்கு வந்திருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்க. எப்படி இருக்கு இந்த ஒரு வைப், எப்படி ஸ்பெஷலா ஃபீல் பண்றீங்க? நல்லா இருக்கு, எங்க ஊரை வரைக்கும் டிஃப்ரெண்டா இருக்கு, நல்லா இருக்கு. என்னெல்லாம் டிஃப்ரெண்டா பாத்தீங்க இங்க? எங்க ஊர்ல ஃபுல்லாவே சின்ன சின்ன ஃபைபர்ஸ், எங்க எல்லாமே பெரிய பெரிய லாஞ்சு போட்டு
அப்புறம் இந்த சுத்தி இருக்கிற ஆம்பியன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. ரெண்டு ஊர்லயும் ரெண்டு தனித்துவமான விஷயங்கள் எல்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் காசிமேட்ல இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். இங்க என்ன மாதிரி ஸ்பெஷலான விஷயம் எல்லாம் இருக்கு, அங்க என்ன மாதிரி ஸ்பெஷலான விஷயம் எல்லாம் இருக்கு? ப்ரோ காசிமேட்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய போட்டுங்களை பார்க்கலாம். வந்தீங்கன்னா ஒரு ஃபிஷர்மேன்ஸோட டெய்லி லைஃபை இங்க பார்க்கலாம். அதாவது நீங்க ஒருத்தவங்க வீடை போய் பார்த்தா தான் ஃபிஷர்மேனோட லைஃப் எப்படி இருக்கும்னு தெரியுன்றதை தவிர்த்து நீங்க இங்க வந்தீங்கனாலுமே வந்து ஃபிஷர்மேனோட டெய்லி லைஃப், அவங்க என்ன ஒர்க் பண்றாங்க, எப்படி அவங்க அன்றாட நாள்ல வந்து எதெல்லாம் பண்ணி அவங்க வந்து கடலுக்குள்ள போறாங்கன்ற விஷயத்த எல்லாமே நீங்க பார்க்கலாம். தூத்துக்குடியில என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கு? ஸோ தூத்துக்குடினாலே எல்லாத்துக்கும் இதுனா உப்பு, அதுக்கப்புறம் மெயினாக மக்ரூன், அது மட்டும் இல்லை பொரிச்ச பரோட்டா. ஸோ நான் ஆனால் தூத்துக்குடி மாவட்டம் பெரியதாலை அப்படிங்கிற ஒரு மீனவ கிராமம், குட்டி கிராமத்துலேருந்து தான் வந்திருக்கேன். எங்கள் ஊரை பொறுத்தளவுக்கும் அங்கே உள்ள ஃபிஷர்மேன்ஸ் எல்லாருமே ரொம்ப அன்பாகவும் இதாகவும் இருப்பாங்க. அது மட்டும் இல்லை நம்மக்கிட்ட குட்டி ஃபைபர்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி தான் டெய்லியும் போயிட்டு வர தொழில் தான். லாஞ்ச் மாதிரி தங்கல் போட்லாம் கிடையாது. அந்த மாதிரி தான் இருக்கும். மெயினாக நம்ம தூத்துக்குடின்னு சொல்லணும்னா நம்ம அந்த 3 ஐட்டம் தான். ஓகே அண்ணன், நம்ம ஃபர்ஸ்ட் சுபியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா ஒரு பொண்ணா ஃபர்ஸ்ட் ஃபீமேல் சி விளாகர்னு நினைக்கிறேன். பயங்கரமா எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஃபர்ஸ்ட் இவங்களை எப்போ பார்த்தேன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, அதில் நம்ம ஃபிஷர்மேன் கம்யூனிட்டி எல்லாமே இருக்காங்கல்ல, அந்த குரூப்ல நீங்க இருக்கீங்க. ஸோ அதில் பார்த்தேன். அதில் ஒரு விஷயம் டாபிக் பேசிட்டு இருக்கும்போது இவங்களும் அதுக்கான விஷயத்த வந்து விளக்கும் போது தான் சரி பொண்ணுங்களும் இருக்காங்களா இதில் அப்படின்னு வந்து நான் பார்த்தேன். ஸோ ஆனால் பேசுனதில்லை, நான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம மீட் பண்ணுறோம். ஸோ ஓகே சூப்பர் தான். ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி vlog பண்ணுறது, ஃபிஷர்மேன்ஸை பற்றி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஒரு சூப்பரான விஷயம் தான். கண்டினியூவாக பண்ணுங்க, நல்ல விஷயமா. அண்ணனோட வீடியோஸ் எல்லாம் பார்த்திருக்கீங்களா? பயங்கர இன்ஃபர்மேட்டிவா சொல்லுவாரு. vlog மட்டும் பண்ண மாட்டாரு, ஒவ்வொரு மீன் அதுல இருக்க ஸ்பெஷல் என்ன அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சொல்லுவாரு. ஓகே, உண்மையை சொல்லலாம், நான் இங்கே வரும்போது நம்ம அக்கா சொன்னதுக்கு அப்புறம் தான் இவங்களை சர்ச் பண்ணி பார்த்தது. குரூப்ல இருக்காங்கிறது எனக்கு இப்போதான் தெரியுது. வரும்போது தான் பார்த்தேன், நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் நல்லா பண்றீங்க, பண்ணுங்க கண்டினியூவா. சோ நீங்க சொல்லுங்க உங்களை பத்தி. ஸோ அப்பா ஃபிஷர்மேன். சின்ன வயசுல இருந்தே நான் ஃபிஷர்மேன்ஸ் படுற கஷ்டங்கள் எல்லாமே கண்ணால பார்த்துருக்கேன், கூடவே இருந்திருக்கேன். இப்போ வரைக்கும் ஃபிஷர்மேன்ஸ்னா கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ அதை நிறைய மேல் சி விளாகர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் எனக்குள்ள ஒரு இது, ஓகே நம்மளும் இந்த மாதிரி விளாக் பண்ணலாம், அவங்க படுற கஷ்டத்தை வெளியே இது பண்ணலாம் சொல்லி தான் நான் ஸ்டார்ட் பண்ணது. இப்போ விளாக் பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் அப்படியே சைடு ஃபிஷ் பிக்கிள்னு சொல்லி பிஸ்னஸும் போயிட்டு இருக்குது. அப்பா கூட சேர்ந்து கடல்ல இறங்கி அங்க என்னெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அது எல்லாத்தையுமே லைவா காமிச்சிட்டு இருக்கீங்க. நானும் உங்க கூட கடலுக்கு வரேன்ப்பா, இதுக்கப்புறம் நம்மளும் இதுலயே டிராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுல சொல்லும்போது அவங்களோட ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு? சத்தியமா ஸ்டார்டிங்லாம் எல்லாரும் சிரிச்சாங்க, என்ன பேசுற நீ, இது என்ன விளையாடுறியா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டினியூஸா ஒரு 3 monthsலாம் கேட்டுட்டே இருந்தேன் வீட்டுல, நானும் வரேன்னு சொல்லி. லாஸ்டா ரொம்ப அடம் பிடிச்சதுக்கு அப்புறம் தான் இவன் என்ன விடுற மாதிரி தெரியலன்னு சொல்லி, ஓகே ஒரு இதோட தான் இருக்கான்னு சொல்லி தான் வந்து அப்போதான் அக்செப்டே பண்ணாங்க எல்லாருமே. ஃபேமிலி சைடும் சரி, எல்லாருமே ஃபர்ஸ்ட் அகெயின்ஸ்ட் தான் எனக்கு. நீ என்ன பொம்பளை பிள்ளை தானா அப்படிலாம் நிறைய கொஸ்டின்ஸ், மேரேஜ் பண்ண மாட்டியா, யார் உனக்கு இப்படிலாம் போனா யார் உனக்கு மேரேஜ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப இதா வந்து பேசினாங்க. அதுக்கப்புறம் போக 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 நம்ம ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் ஓகே இதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஓகே. சுத்தி இருக்கிற சொந்தக்காரங்க அவங்க கிட்ட இருந்து வந்த நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ்னா என்னென்ன சொல்லுவீங்க? நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ்னா எங்கள் அம்மா அழுதுட்டாங்க. அந்த அளவுக்கு வீட்டுக்கு வந்து எதுக்கு உனக்கு இது இல்லையா, அறிவு இல்லையா, ஏன் அவளை போய் இப்படி விட்டுட்டு இருக்க, நான் நைட்டு கடலுக்குள்ளே ஸ்டே பண்ணணும், ரெஸ்ட் ரூம் போகிறது கஷ்டம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள், தூங்க முடியாது, ஒரு மாதிரி இப்படி ஆடிக்கிட்டே இருக்கும் ஃபைபரு. ஆனால் என்ன நம்ம படுத்துட்டு அப்படியே நிலாவை பார்க்குற அந்த ஃபீலே நான் வேறு மாதிரி இருக்கும். அதுக்காகவே நான் கடலுக்கு போகலாம் நைட்டு, அந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் தாண்டி வீட்டில் ஃபேமிலி சைடு வந்து வீட்டுக்கே வந்து ரொம்ப திட்ட ஆரம்பித்தாங்க. இது ஒவ்வொன்றா சொல்லி இது பண்ணாங்க. இருந்தாலும் நான் அதையும் தாண்டி போனேன். பிரதர், உங்களோட ஜேர்னி பற்றி சொல்லுங்க பிரதர். இது எப்படி ஆரம்பிச்சது ஃபர்ஸ்ட்டு? ப்ரோ எனக்கு வந்து என்னோட பெரிய இன்ஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் தான். எனக்கு டான்ஜியர் சொல்லிட்டு பிளாகர் ஒன்று இருக்காரு. ஸோ என்னோட இன்ஸ்பிரேஷன் அவர். ஸோ நான் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் நான் அவரோட வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பேன். ஸோ ரெகுலராக பார்த்துட்டு இருக்கும்போது அவர் பண்ணுறாரு, நம்மளும் பண்ணணுன்ற ஒரு இன்ஸ்பிரேஷன் பார்த்தா நம்மளும் முன்னேறி வரணும்னு தோணும். ஸோ அவரை பார்த்து தான் நான் இதை ஆரம்பித்தேன். நான் அவர் மாதிரி இருக்கணும், அவர் மாதிரி பண்ணணும். ஏன்னா அவர் பார்த்து வாழ்ந்த பிள்ளை தான் நான். ஸோ சின்ன வயசுலேருந்தே எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் vlogging எல்லாமே பார்ப்பேன். ஸோ அதுலேருந்து தான் ஒரு மோட்டிவேட் ஆகி நான் இதை வந்து சரி நம்மளுக்கு என்ன கண்டென்ட் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குமோ, நம்ம இங்கே இருக்கோம், இதை பற்றி காசிமேட்டில் யாரும் பண்ணலன்றதுனால நான் அப்போவே ஸ்டார்ட் பண்ணேன். படிச்சிருக்கீங்க, அந்த வேலைக்கு போகாம இதுல இறங்குனதுக்கு என்ன காரணம்?
காரணம்னா என்னோட ஜென்ரேஷன் மாறணும், அதுதான் மெயின் என்னோடது. ஃபிஷர்மேன்ஸ் பொண்ணுனாலே நிறைய பேர் பாதி வெளியே வர மாட்டேங்கிறாங்க. பிறக்கிறாங்க, படிக்கிறாங்க, கல்யாணம் பண்ணுறாங்க, அப்படியே போயிடுறாங்க. ஆனால் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று பண்ணணும், அதுலேருந்து வெளியே வரணும். நான் எவ்வளோ இதுலலாம் வந்து எவ்வளோ விமென்ஸ் நிறைய சாதிக்கிறாங்க. ஆனால் ஃபிஷர்மேன் ஏரியாஸ்லாம் இப்போ பண்ணுறாங்க, இல்லைன்னு சொல்லலை. பட் மோஸ்ட் ஆஃப் த கேர்ள்ஸ் வந்து உள்ளே தான் இருக்காங்க, எதுவுமே பெருசாக பண்ணுறதில்ல, சொசைட்டிக்கு அகென்ஸ்டாக அந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறதில்ல. ஸோ அதுதான் என்னோட ஜென்ரேஷன் மாற்றணும், என்னை பார்த்து கொஞ்சம் பேர் வந்து எல்லாமே பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட மோட்டிவே. ஆனால் இப்போ இவங்க சைடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயம் இருக்குது. ஏன்னா இங்கே நம்ம சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாருமே டாப்பில் தான் இருக்காங்க. நான் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், எல்லாருமே டாப்பில் இருக்காங்க. எக்ஸாம்பிள் என்னோட சிஸ்டர் பார்த்தீங்கன்னா அவங்க யூகேல லண்டனில் இருக்காங்க. இப்போது லண்டனில் எடின்பிராவில் இருக்காங்க அவங்க. ஸோ படிக்கிறதுக்காக போயிட்டு இப்போ அங்கேயே செட்டில் ஆகிற நிலமையில அங்கே இருக்காங்க. ஸோ என் தங்கச்சி தவிர்த்து இங்கே இருக்க என்னோட பிரதர் சிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து வேறு லெவல் தான். ஏன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷனில் வந்து ஃபிஷர்மேன்ஸ்னால் இப்படி தான் இருப்பாங்க, அப்படி தான் இருப்பாங்கன்ற சீனே கிடையாது. இப்போ எல்லாருமே செம்ம மாசாக இருக்காங்க. நம்ம ஒரு வீட்டுக்குமே நீ எங்கே இருக்குன்னு கேட்கலாம். நான் இந்த துறையில் இருக்கேன்ட்டு எல்லாருமே இப்போது பேரண்ட்ஸே வந்து லாஸ்ட் ஜென்ரேஷன் பேரண்ட்ஸ் இப்போ காலரை தூக்கி விட்டு சொல்கிற நிலைமைக்கு தான் வந்து நம்மளோட ஃபிஷர்மேன்ஸ் இருக்காங்க இங்கே. பிரதர்ஸ் சொன்ன மாதிரி நிறைய இடங்கள்ல லைக் அந்த விஷயம் அப்படிங்கிறது மாறிட்டு வந்துகிட்டே இருக்கு. ஆனா உங்க ஊர் சைடு பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் இன்னும் டெவலப் ஆக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கா? நீங்க என்ன மாதிரி லைவா விட்னஸ் பண்ணியிருக்கீங்க? எங்க ஊர்லயுமே கேர்ள்ஸும் சரி பாய்ஸும் சரி எல்லாருமே நல்ல பிளேஸ்ல இருக்காங்க. ஒரு சில விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவா மாறிட்டு இருக்கு. இப்போ இந்த சைட்லாம் வந்து மீடியா அந்த மாதிரிலாம் வந்து ஈஸியா வந்து பொண்ணுங்க இருப்பாங்க. ஆனா எங்க ஊர்ல நான் தான் ஃபர்ஸ்ட். அதே மாதிரி கடலுக்குள்ள போய் ஃபிஷிங் பண்றதும் நான் தான் ஃபர்ஸ்ட். ஸோ அது அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. மற்றபடி எல்லாருமே டாக்டரா இல்லைன்னா ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்ல யூகே எல்லாமே எல்லாத்தையும் இருக்க தான் செய்கிறாங்க. எல்லாருமே ஃபிஷர்மேன்ஸோட பொண்ணுங்க பசங்க தான். ஸோ இந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு, மற்றபடி எல்லாம் ஓகே தான். பிரதர், ஆனா நீங்க ஆரம்பத்துல இது இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்த எதிர்ப்பு, இல்ல இது வேணாம் எதுக்கு இதெல்லாம் பண்ற அப்படின்ற எதிர்ப்பு மாதிரி? பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா தான் ஃபர்ஸ்ட். எங்கள் அப்பாவுக்கு வந்து என்னை ஃபாரின் அனுப்பணும் தான் அவர் ரொம்ப குறிக்கோளாக இருந்தார். ஆனால் எனக்கு என்னென்னா இங்கே தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தனால நான் ரொம்ப நிறைய ஒரு பர்சனலான விஷயம்லாம் இருக்குது. நான் இங்கே ஃபாரின் போகக்கூடாது அப்படின்றதுக்கு நிறைய பர்சனல் விஷயம் இருந்தது. ஆனால் அதெல்லாம் தாண்டி சரி நம்ம இங்கேயே பண்ண முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ட்டில் நான் இங்கே பண்ணிகிட்டு இருக்கேன் நான். ஆனால் எங்கள் அப்பாவுக்கு என்னென்னா அப்படி இல்லைன்னா நீ இங்கே வேலைக்கு போ, நீ உனக்கு எல்லாமே இருக்குங்க, நீ என்னென்ன பண்ணுறியோ பண்ணு, ஆனால் நீ வேலைக்கும் போ அப்படின்ற மாதிரி எங்கள் வீட்டில் சொன்னாங்க. ஆனால் நான் ஸ்டார்டிங்கில் போனேன், HDFCயில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் நான். ஆனால் அதுக்கப்புறம் நம்மளுக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு வந்து இந்த லைஃப் தான் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் நினச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னா ஸோ இதுதான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குன்றதால நான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன் நான். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம யூடியூப் இன்ஸ்டா இப்படின்னு இருக்கும் போது 4 பேர் வந்து அப்பாவை பார்த்து உங்கள் பையன் இப்படி பண்ணுறான் நல்லா இருக்கு அப்படின்னு அவர் சொல்லும் போது தான் எனக்கு கொஞ்சம் வந்து கான்ஃபிடென்ட்டாக என்னை எதுவுமே ரூல் பண்ணல, கொஞ்சம் என்னை ஃப்ரீயாக விட்டாங்க என்னை வீட்டில். உங்க ஊர்ல தூத்துக்குடியில ஸ்பெஷலா இந்த மாதிரி மீன்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? நிறைய மீன் கிடைக்கும். கிளி மீன் கிடைக்குமாங்க? கிடைக்கும். இங்கே அதெல்லாம் கிடைக்காது. எங்க ஊர்ல கிளி மீன், அப்புறம் அந்த பாறை, வஞ்சரம். நீங்க வஞ்சரம் வந்து ஷீலா மீனை வஞ்சரம், சீலா மீனை வஞ்சரம்னுவாங்க. ஆனா நாங்க வந்து ஷீலா மீனை வந்து நீங்க ஊழிய சீலான்னு சொல்லுவீங்க. ஆமா, அப்படியே மாறும். இப்ப இங்க வஞ்சர மீன் இது பாத்தீங்களா, இந்த வஞ்சர மீனை இவங்க ஷீலான்னுவாங்க. அவங்க ஊர்ல இருக்கிற ஷீலா மீனை வந்து நாங்க வஞ்சரம்னுவோம். ஸோ அப்படிதான் போயிட்டு இருக்கோம். அது நிறைய அது வந்து கமெண்ட்ஸ்லயே பார்க்கலாம் நீங்க, ப்ரோ ஷீலா இல்ல இது வஞ்சரம். நம்ம ஒரு பேர் சொல்லுவோம், ஆனா கமெண்ட்ல சொல்லுவாங்க இது இந்த மீன் இல்ல, அதுக்கு வேற பேருன்னு சொல்லுவாங்க. வஞ்சரத்துக்கும் மாவலாசிக்குமே பெரிய வித்தியாசமே கிடையாது. வஞ்சரமும் மாவலாசியும் ஒண்ணுதான். வஞ்சரம் வந்து சின்னதா இருந்தா வஞ்சரம்னுவாங்க, அதே ஒரு 5 கிலோ 6 கிலோ மேல இருந்தா மாவலாசின்னுவாங்க. நம்ம வந்து ஒரு 2 கிலோ மீனை வச்சு நம்ம பேசுவோம், அவனா சொல்லுவாங்க ப்ரோ வஞ்சரம் மாவலாசி அப்படின்னுவாங்க. நம்மளுக்கு ஒரே கன்ஃபியூஸ் ஆயிடும். எக்ஸ்போர்ட் ஐட்டம் அது எங்க ஊர்ல அதிகமாவே வரும். சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் வரும். உள்ள முள்ளே இருக்காது. அது வந்து இந்த சில்லிக்கெல்லாம் போடுவாங்கல்ல ஸ்கொயர், அந்த மாதிரிலாம் வந்து எக்ஸ்போர்ட் தான் ஃபுல்லா. கிளிமீன் சொல்றது வந்து கிரீன் கலர்ல சம்டைம்ஸ் கலரா வரும், பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். நம்ம ஊர்ல நம்ம வாங்க மாட்டோம், ஆனா அது ஃபுல்லா எக்ஸ்போர்ட் பண்றதுனால அங்க ரொம்ப நல்ல ரேட்டுக்கு போகும். உள்ள ஒரு முள்ளு கூட இருக்காது. அது வந்து ஸ்கொயர் மாதிரி போட்டு சில்லிக்கு யூஸ் பண்ணிப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி எங்களும் நிறைய எக்ஸ்போர்ட் ஐட்டமே இன்னும் கிளிமீன் மட்டும் இல்லாம நிறைய எக்ஸ்போர்ட் ஐட்டம் நிறைய வரும். அதுவும் இவங்க பைப்பர்ல பிடிக்கிற மீன்லாம் இன்னும் சூப்பராகவே இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். ஓப்பனா இப்போ நீங்க வரும்போது பாத்தீங்களா எவ்வளவு பைப்பர்ஸ் இங்க இருக்கு. ஸோ இதுல இருந்து மீன்லாம் எடுத்துன்னு போயிட்டு அப்படியே சாப்பிட்டீங்கன்னா அதை விட வேற எதுவுமே கிடையாது.
ஒரு ஃபுட்டே ஒரு உணவே கிடையாது, ஒரு டேஸ்டான உணவே கிடையாது, அப்படி இருக்கும். ஸோ அதுவே இந்த இந்த மாதிரி போட்டுங்க இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் லான்ச் பெரிய லான்ச்சுன்னுவாங்க. ஸோ இந்த லான்ச்லாம் நீங்கள் வர மீன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 days மேக்ஸிமம், இல்லை ஒரு 4 days. பட் அதுக்கான என்னென்ன மீனை எதுக்கு எப்படி சேஃபாக வைக்கணுமோ அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ், அதுக்கான திங்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ ஃபிஷர்மேன்ஸ் உள்ளே சாப்பிட்றதுக்கான விஷயமா இருக்கட்டும், ஸோ அவங்க ஸ்டே பண்ணுறதுக்கான விஷயமா இருக்கட்டும், அவங்க சேஃப்டி பர்பஸாக இருக்கட்டும், எதுக்குமே பஞ்சமே இருக்காது. எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருப்பாங்க உள்ள. ஸோ ஒரு 3 நாள் கழிச்சு வருது அப்படின்றனால மீன் வந்து நல்லா இருக்காது அப்படிலாம் கிடையாது. ஸோ அதுக்கான திங்ஸ் எல்லாமே உள்ளே இருக்கும். மீனை எப்படி பாதுகாப்பாக எடுத்துகிட்டு வரணுமோ அதுக்கான திங்ஸ் எல்லாமே இருக்கும். மீனும் பக்காவாக ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அவங்க சொன்னாங்க இல்லையா, கிளி மீன் அப்படிங்கிறது லைக் அவங்க ஏரியாவில் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான ஒரு மீன் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி இந்த மாதிரி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல்னா என்ன சொல்லுவீங்க? காசிமேடை பொறுத்த காசிமேட்டில் வந்து எல்லா மீனுமே மோஸ்ட்டாக வரும். எம்ப்ரயர் ஃபிஷ்னுவாங்க, அந்த மீன் இங்கே வராது. ஆனால் சூப்பராக இருக்கும் மீன். விலை மீன், விலை மீன், விலை மீன் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் அது இங்கே வரவே வராது. இவ்வளோ போட்டுங்க இருக்குல்ல, இவ்வளோ போட்லையுமே படாது. அதே மாதிரி அவங்க சொன்ன கிளி மீனுமே இங்கே வராது. ஸோ என்னோட பர்சனலாக சொல்கிறேன், ஒரு பர்ஃபெக்டான ஒரு சூப்பரான மீன் எதுனா, திருக்கையில் வந்து நம்ம ஒரு மீன் இருக்குது, குருவி திருக்குன்னு சொல்லுவாங்க. சாப்பிட்ருக்கீங்களா? குருவி திருக்க இல்லை, நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க மேபி. நான் சொல்கிற நேம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அந்த குருவி திருக்குன்ற மீன் செம்மையாக இருக்கும் ப்ரோ. ஃப்ளஷ்ஷே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும். க்ரீன் வித் சம் ஒரு மாதிரி ஆஷ் கலரில் இருக்கும் ப்ரோ. வேற மாதிரி இருக்கும் அந்த திருக்க. அதாவது அந்த மீன் இங்கே வந்துச்சு அப்படின்னா யாருமே வீட்டுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஒரு 10 கிலோ 5 கிலோ மேலே வந்தது அப்படின்னா மார்க்கெட்டுக்கு விற்றுருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 5 கிலோ வருது அப்படின்னா, இப்போ நான் ஒரு வியாபாரி, உங்கள் ஒரு வியாபாரினா நம்ம பிரிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு கான்வர்சேஷன் நாங்கள் நடந்துடும். அப்போ என்ன பண்ணுவாங்க, பாதி பாதி பிரிச்சுன்னு வீட்டுக்கு எடுத்துன்னு போயிடுவாங்க. அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது. ஸோ மோஸ்ட்டாக திருக்க வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ப்ரெக்னன்சி டைமில் சாப்பிட்லான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் சாப்பிடக்கூடாது. இந்த ஆஸ்மா ப்ராப்ளம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க சாப்பிட்லாம் அதிகமாக. ஸோ மெயினாக வந்து இந்த மூட்டு வலி, உடம்புல எங்கே பெயின் இருந்தாலுமே அது ஒரு கேஸால் தானே நம்மளுக்கு பிடிக்குதுன்னுவாங்க. ஸோ அந்த திருக்கினாலே வந்து ஒரு நெடி தான். நீங்கள் ஸ்மெல் பண்ணும் போதே ஒரு நெடி வந்து உங்களுக்குள்ளே ஏறும். இன்னும் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா, அதுவும் வந்து இந்த மிளகு, சீரகம், பூண்டு இதெல்லாம் இடிச்சு போட்டு சாப்பிட்டீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக திருக்கைங்கிற மீனுக்கு ஏன் அப்படி அந்த பேர் வந்துச்சுன்னா, நம்ம உடம்புல உள்ள அந்த கழிவு கசடு எல்லாத்தையுமே அது நம்ம உடம்ப உருக்கி அதை அப்படியே அந்த எல்லாத்தையும் வெளியே எடுத்து தான் மீன் பேர் திருக்கைன்னு பேர். நான் ரிசர்ச் பண்ணதுல நான் இது பண்ணேன். நீங்க லைஃப்லயே போன ஃபர்ஸ்ட் போட் எக்ஸ்பீரியன்ஸ் ஞாபகம் இருக்கா? எப்படி இருந்துச்சு? அப்பா கூட அடிக்கடி சின்ன வயசுலலாம் வந்து சண்டே ஏதாவது ஹாலிடேஸ் அந்த மாதிரிலாம் போட் ரைடு போயிருக்கேன். ஃபர்ஸ்ட் போகும்போது நமக்கு இந்த வாமிட் சென்ஸ்லாம் இருக்கும்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு தெரியல, எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவே இல்லை. அப்பவே எங்க வீட்டுல எல்லாரும் வாமிட் பண்றாங்க, இவன் மட்டும் வாந்திருக்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அப்படியே அப்பவே சின்ன வயசுலயே வந்து முன்னாடி அந்த அணியம் ஃபைபரோட அணியம்னு சொல்லுவாங்க, அதுல போய் இப்படி பார்த்துட்டு இருப்பேன். அப்படியே அது அந்த ஒரு ஃபீலு கத்து எல்லாமே சூப்பரா இருக்கும். அப்படியே சின்ன வயசுல இருந்தே அது எனக்கு அப்படியே ஒண்ணுக்கு ஒண்ணா நானும் கடலை அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருந்தனால அப்படியே அதுக்குள்ளேயே வந்து போயிட்டேன். இவங்களுக்கு அப்படியே ஆப்போசிட் ப்ரோ நானு. ஆமா, நான் என் காலேஜ் படிக்கும் போது என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மச்சான் காசிமேட்டில் தான் போட்டிங் கூட்டு போடான்னு சொன்னானுங்க. நம்ம அண்ணன்ட்ட சொல்லிட்டு அவங்களும் எல்லாமே ரெடி பண்ணிட்டானுங்க. அவனுங்க உள்ள வந்து என்ஜாய் பண்ணி ஜாலியாக இருந்தானுங்க. ஆனால் அவனுங்க என்ஜாய் பண்ணிட்டு அவனுங்களாம் நல்லா ஸ்டெடியாக தான் இருந்தானுங்க. ஆனால் நான் தான் போய் வாமிட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு மாதிரி பற்றி போட்டுச்சு. ஏன்னா அதெல்லாம் வந்து அதிகமாக டயட் இருந்த டைம், ஜிம்முக்கு போன டைம் நல்லா சாப்பிட்டு போனோன்னா முடிச்சு என் கதை. நான் தான் வாமிட் பண்ணிட்டு இருக்கேன் ஃபுல்லாக. அசிங்கப்படுத்துறாங்க, என்ன அசிங்கமா இல்லை உனக்கு, நாங்கள் வாமிட் எடுக்காம நீ இப்படி அச்சுனுக்கிறடா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பழகிடுச்சு எனக்கு. ஏன்னா நான் அவ்வளோவா கடலுக்குள்ளே போக மாட்டேன் ப்ரோ. எனக்கு எல்லாமே வந்து என் தொழிலே வந்து வெளியே தான் எனக்கு. அதனால நம்மளுக்கு உள்ள வேலை இல்லை நம்மளுக்கு. ஆனா பொதுவா இந்த ஃபிஷர்மேன்ஸோட அந்த செலிப்ரேஷன் ஃபெஸ்டிவல் அதுவே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்ற. இப்போ நம்ம ஊர்ல நடந்தது ப்ரோ, திரௌபதி அம்மன் கோயில் திருவிழா நடந்தது. அதெல்லாம் வந்து சூப்பராகவே இருக்கும். ஒரு மாதிரி நம்ம ஒரு ஊர் சைடு திருவிழா எப்படி இருக்கும், சிட்டி உள்ள நடக்கிறது அப்படியே ஊர் சைடில் நடக்கிற மாதிரியே ஒரு செட்டப்பில் சூப்பராக இருக்கும். இப்போது இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா நீலாங்கரையில் திருவிழா வருது, கம்மிங் 26 or 28 நினைக்கிறேன். ஸோ அங்கேயும் நாங்கள் போவோம். அங்கேயுமே அது வேற லெவலில் இருக்கும். இன்னும் நான் லாஸ்ட் இயர் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். நான் இப்போ இந்த வருஷமாக கண்டிப்பாக நான் போவேன். ரொம்ப அருமையாக இருக்கும். அது 3 நாள் நடத்துவாங்க. அது எங்கள் ஊரில் திருவிழா அப்படின்னாலே பாதி தான் வந்து கோயில் பக்கம் மாசு பூசைக்கு போவாங்க, அப்புறம் அப்படியே இது இருக்கும். மீதி அப்படியே மதியத்துக்கு மேலே ஆச்சுன்னா ஊரே கடலுக்குள்ளே இருக்கும் ப்ரோ. கடலுக்குள்ளே தான் எங்களுக்கு திருவிழாவே. அந்த மாதிரி ஃபேமிலியாக ஃபைபர்ஸில் போயிடுவாங்க. போயிட்டு பசங்க மட்டும் போகிற ஃபைபர்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே ஃபைபர் இப்படி சரிச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரில, நடுவுக்குள்ளே கயிறு கட்டி அப்படியே சரிச்சு ஃபைபர் குத்துற ரவுண்ட் அடிப்பாங்க. அப்படியே இந்த இது பிபிலாம் ஊதிட்டு செம்ம வைபா இருக்கும். அப்படியே எங்கள் ஊரில் கடல் தாண்டி ஒரு இது போனோம்னா தனியாக ஒரு குட்டியாக மண் ஐலாண்டு தீவு மாதிரி இருக்கும்.
அங்கே போய் ஃபேமிலியாக உட்காந்து டான்ஸ் ஆடிட்டு நல்லா சமைச்சு சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணுவோம். திருவிழானாலே ஊர்ல இருந்து எல்லாருமே வந்துருவாங்க, சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி எல்லாரும் மொத்தமா கடலுக்குள்ள தான் அப்படியே ரவுண்ட் அடிச்சு அந்த தீவு எல்லாமே என்ஜாய் சொல்லும் போது செம்ம வைபா இல்ல? ஆமா இதெல்லாம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண கொஞ்சம் ஈகரா வெயிட் பண்றோம். நல்லா இருக்கும். இது எல்லாருக்குமே பிடிக்கும். ஒரு நேச்சுரல் தானே இது எல்லாமே. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நம்மளால அங்க போய் தான் பண்ண முடியும். எல்லாருமே வயசானவங்க கூட அப்படியே ஏறி உட்காந்துவாங்க ஃபைபர்ல அப்படியே. ப்ரோ வயசானவங்க செம்ம எனர்ஜியா இருப்பாங்க ப்ரோ. செம்ம enjoy பண்ணுவாங்க. செம்ம எனர்ஜியா இருப்பாங்க. நான் நிறைய பேர் பாத்திருக்கேன். இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தூக்கி ஒண்ணு விட்டாங்கன்னா முடிஞ்சிடும் நமக்கு. அது அந்த அளவுக்கு பவரா இருப்பாங்க. Okay. ஆமா. ஆனா கடல்ல நம்ம போறோம், படகுல போறோம் அப்படிங்கும்போது நம்ம நிறைய நாள் அங்க ஸ்டே பண்ண வேண்டியதா இருக்கும். எவ்வளவு வெயில் அடிச்சாலும், எவ்வளவு மழை பெஞ்சாலும், புயல் வீசினாலும், காத்தடிச்சாலும் நம்ம அங்கேயே தான் இருக்கணும். அது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இல்லையா? என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இருக்கும்? நான் ரீசெண்டாக அப்பா கூட கடல் போயிருந்தேன். எப்படின்னா ஸ்டேனா 1 டே நைட் மட்டும் தான் ஸ்டே. போயிட்டு இருக்கோம், அப்பவே ரொம்ப அலை காற்று அதிகமாக இருந்துச்சு. ஜஸ்ட் மிஸ் தான் அப்படி போயிட்டு ஃபைபர் குத்துறடி விழுது. நான் நினச்சேன் முடிஞ்சதுக்காக நம்ம விழ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ் அப்படியே குத்துற போய் நின்றுச்சு. கடலுக்குள்ளே வலை போட்டு சமைஞ்சு உட்காந்துருக்கோம், குளிர் தாங்க முடியல. பிடிச்சது மழை. நான் ரெயின் கோட் எதுவுமே கொண்டு போகல, சரியான மழை. என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே ஆடிக்கிட்டு வரையில உட்காந்துட்டு இருந்தோம். நம்ம நினைக்கும் போது கரை வர முடியாது, ஏன்னா வலை தண்ணிக்குள்ள இருக்கு. விட்டுட்டு வர லட்சக்கணக்கில் வலை போட்டிருக்கோம் கடலுக்குள்ள. அந்த குளிரையும் தாங்கிட்டு போத்துட்டு அப்படியே ஆடிக்கிட்டே அது வர இது பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணி எடுத்து தான் வர முடியும். உடனே நினைச்ச உடனே போகலாம் அப்படிலாம் வர முடியாது. ஆனா ரொம்ப கஷ்டம் ப்ரோ. உள்ள போயிட்டு தொழில் பண்றதுலாம் அவ்வளவு சாதாரணமான விஷயமே கிடையாது. ஏன்னா எவ்வளோ ஃபிஷர்மேன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம், எவ்வளோ பேர் உயிரிழந்தவங்க இருக்காங்க இதுல. ஆனா நீங்க ஒண்ணுமே இல்லை, குடும்பத்துக்கு ஒண்டி வந்து கடலுக்கு பறி குத்தவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஒரு ஃபேமிலியில ஒண்டி ஒண்ணுமே இல்லாமல் போயிடுவாங்க, திருப்பி அது கிடைக்காம கூட இருந்திருக்கு. அந்த மாதிரி எவ்வளோ பேர் இருக்கிறாங்க ப்ரோ. இங்க ரொம்ப கஷ்டமான விஷயம் நிறைய நடந்திருக்கு. அப்பா ஃபர்ஸ்ட் கடலுக்குள்ள அப்பா போகும்போது உங்களுக்கும் அம்மாவுக்கும் ஒரு பயம் இருந்திருக்கும், அப்பா பத்திரமா வந்துடணும் அப்படின்னு. அப்பா கூட நீங்களும் போகும்போது அம்மாவுக்கு ஒரு பயம் இருக்கும், பத்திரமா வந்துருவாங்களா அப்படின்னு சொல்லி. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? ஏதாவது அப்பா வந்து ஏதாவது ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு தருணத்துல மாட்டியிருப்பாரு, அப்போ நமக்குள்ள ஒரு பயம் இருந்திருக்கும், எப்படி அதை சமாளிச்சு வர போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கா? நிறையவே நடந்திருக்கு. நான் இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்கு. நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதெல்லாம் டெய்லியுமே கரெக்டாக எங்கள் அப்பா அந்த மாயாவலைன்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா போயிட்டு பிந்தி தான் மீன் பட்டுச்சுன்னா பிந்தி தான் வருவாங்க கரைக்கு. அப்போது வழக்கமாக 12 மணி 11:30க்கு வர வேண்டிய ஃபைபர் அன்றைக்கி வரவே இல்லை. டெய்லியுமே நானம்மா வந்து எங்கள் வீட்டுக்கு பின்னாடி தான் கடல், பின்வாசல் கடல். நான் பின்வாசல்னு பார்த்தோன்னா என்னென்ன ஃபைபர்னு தெரியும் எனக்கு. ஸோ அங்கேருந்து பார்த்துட்டு பாப்பா ஃபைபர் வருதான்னு பார்த்துட்டே இருப்போம். அன்னைக்கு ஒரு நாள் ஃபைபர் வரவே இல்லை. ரொம்ப பயந்துட்டு நான் மதியம் ஸ்கூல் போயிட்டு வந்திருக்கேன், ஃபைபர் காணும். அம்மா உட்காந்துட்டு அழுகுற மாதிரி இருக்காங்க, இன்னும் ஃபைபர் காணும் பயத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்புறம் நான் கடற்கரை எங்கேயுமே பார்த்துட்டு இருக்கேன், என்ன ஆச்சுன்னு தெரியல. ஏன்னா கால் பண்ணால் சுவிட்ச் ஆஃப், நாட் ரீச்சபிள் அந்த மாதிரி இருக்குது, தூரமாக போவாங்க அந்த வலைக்கு. ஸோ அப்படி ரொம்ப பயந்து பயந்து இருக்கும்போது தான். ஆனால் அதுலேயும் சம்டைம்ஸ் நல்லது நடக்கும். ஏன்னா நம்ம ரொம்ப பயந்து உட்காந்துட்டு இருப்போம். லேட்டாக வருவாங்க, வலை ஃபுல்லாக மீனோட வருவாங்க. கேட்டால் மீன் அதிகமாக பட்டுச்சு, ஸோ இது பயன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம், அப்பாவுக்கு இப்போ ரீசெண்டாக இந்த ஜான்வரி மந்தில் தான் ஃபைபர் உருண்டுருச்சு. எங்கள் ஃபைபரு நான் நாகப்பட்டினத்துக்கு ஒரு ஷூட்டுக்காக போயிட்டு வந்துட்டு இருக்கேன். என்கிட்ட சொல்லவே இல்லை வீட்டில், நான் பயந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. உருண்டு அவங்க கரைக்கு வந்ததுக்கப்புறம் சொல்கிறாங்க கால் பண்ணி இப்படி உருண்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி வந்தாங்களா? எப்படின்னா அது கரையை வந்து தான் நார்மலாக வந்துட்டு இருந்திருக்காங்க. மீனை சீக்கிரமாக போய் விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்பீடாக வந்திருக்காங்க. அலைலாம் எதுவுமே போடல, எப்படிதான் வந்து இதாச்சுன்னு தெரியல. ஒரு செகண்ட்ல வந்து அப்படியே வந்து கவுத்திடுச்சு. பிடிச்ச மீனெல்லாம் தண்ணிக்குள்ளேயே போயிடுச்சு, வலையெல்லாம் தண்ணிக்குள்ளேயே போயிடுச்சு. ஜிபிஎஸ் நேவிகேட்டர்னு ஒன்று உண்டு, நம்ம எந்த இடத்துல வலை போட போகிறோம் எல்லாமே நோட் பண்ணுறதுக்கு. ஸோ அதுவும் தண்ணிக்குள்ளேயே போயிடுச்சு. மிஷின் அப்படியே தண்ணிக்குள்ளே இதாகி ரொம்ப இதாகிடுச்சு. அந்த டைம் வந்து இது பண்ணதும் ஜம்ப் பண்ணி பக்கத்தில் தான் வந்து நல்ல வேலை இந்த மாதிரி பாலம் இருந்திருக்கு. ஸோ அப்படியே நீந்தி வந்து பாலத்தை பிடிச்சிட்டே இருந்திருக்காங்க. எங்கள் கூட வலைக்கு வர ஒரு அண்ணா ஒரு கேனை பிடிச்சிட்டே நின்று உட்காந்து தண்ணிக்குள்ளே இது பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ ரொம்ப ஒரு 1 hour கிட்ட கடலுக்குள்ளேயே வந்து எப்படியே பேலன்ஸ் பண்ணி இருந்து பக்கத்து ஃபைபர்ஸ் வரும் இல்லை, கை காட்டி இது பண்ணி அப்புறம் தூக்கி எடுத்து ஃபைபர்லாம் இது பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அடிக்கடி வந்து நிறைய பேரோட ஃபைபர்ஸ் வந்து இதாகும். ஒரு டைம் விழுந்துச்சு அப்படின்னா ஒரு பாதி அவங்க போட்ட அந்த இதில் பாதி இது லாஸ் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள், நிறைய பேர் உயிர் போயிருக்கு. அடிக்கடி மந்த்லி ஒன்ஸ் 2 பேர் 3 பேருன்னு சொல்லிட்டு நிறைய ஃபைபர் கவுந்து நிறைய பேர் கடலுக்குள்ள போய் இன்ன வரைக்கும் அவங்க பாடி கூட கிடைக்காதவங்க கூட இன்னும் இருக்காங்க. இந்த மாதிரி ஃபிஷர்மென்ஸோட லைஃப்ல நம்ம கடலுக்குள்ள போகும்போதெல்லாம் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். ஆனா நம்மளோட ஃபேமிலின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம ஃபேமிலிக்கு நம்மளோட க்ரோத்துக்காக ஃபினான்ஷியலி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் நடந்திருக்கும் இல்லையா? லைக் அந்த மாதிரி உங்க ஃபேமிலி லைக் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தீங்க, இப்போ வரைக்கும் அது இருக்கா இல்ல அது மாறி இருக்கா?
ஸ்டார்டிங் சொல்ல போனா எல்லா காசையுமே அப்பா வந்து ஃபைபரு வலை மிஷின்னு சொல்லி கடலுக்குன்னே ரொம்ப போட்டாங்க. முக்கியத்துவம் கொடுப்பாங்க bro. ரொம்ப நம்ம வீட்டில் நான் சண்டை போடுவேன், எதுக்கு இப்படி பண்றீங்க, நம்ம தான் அகைன் அகைன் டவுன் ஆகிட்டே இருக்கோம்ல, அகைன் ஏதாவது ஒன்று பண்ணி பண்ணி இல்லை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது மீன் பாடுவோம். அந்த ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட் எங்கள் அப்பாவுக்கு. கண்டிப்பாக நம்ம அதில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக அப்பா வந்து நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது பருவலைன்னு சொல்லி ஒன்று வாங்கினாங்க. 4 லட்ச ரூபாய்க்கு வாங்கினாங்க. அந்த வலை போய் 3 மாசமா தொடர்ந்து போயிட்டே இருக்காங்க. அந்த வலை மீன் பட்டுச்சுன்னா லைஃப் செட்டில்டு, மீன் படலைன்னா அவ்வளோதான். அந்த மாதிரி மீன் பட்டுச்சுன்னா நிறைய படும், படனா வெறும் வலையா தான் வரும், ஒரு மீன் கூட வராது. அந்த மாதிரி வராது. சுருக்கு வலையா பருவலைன்னு சொல்லுவோம், சுருக்கு வலையா தெரியல எனக்கு, வேற வேற பேர் இருக்கும். அந்த வலையில என்ன அது கண்டினியூஸா 3 மாசம் போனாங்க. அது பெரிய பெரிய மீன் படும், இந்த பாறை சீலா அந்த மாதிரி பெரிய பெரிய மீன் படும். போனாங்க 3 மாசம் போனாங்க, ஒரு மீன் கூட மாட்டல. அதோட ஃபுல்லா அப்படியே லாஸ்ன்னு போய் செம்ம ஒரு ஹெக்டிக் இதுல இருந்தாங்க. ஆனா இப்போ அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நல்லா இதுக்குள்ளலாம் வந்து இது பண்ணதுக்கப்புறம் நான் ஓரளவுக்கு ஓகே, இப்போ கொஞ்சம் மேனேஜ் பண்ணி நான் மேலே வந்திருக்கேன். என்ன வச்சு ஃபேமிலி கொஞ்சம் மேலே வந்திருக்காங்கிறத நான் பெருமையா சொல்லுவேன். ஓகே. ஆனா இந்த ஃபிஷர்மேன்ஸோட லைஃப்ல இந்த ஒரு விஷயம் மட்டும் நிறைய மாறிக்கிட்டு இருக்கு, இன்னும் இந்த ஒரு விஷயம் மட்டும் மாறவே இல்லை, இது மட்டும் அப்படியே இருக்குன்னா என்ன சொல்லுவீங்க? தூக்கம் இருக்காது ப்ரோ. ஒரு மனுஷனுக்கு தேவை தூக்கம் தான். ஆனால் ஃபிஷர்மேன்ஸுக்கு தூக்கமே இருக்காது, சுத்தமாக தூக்கம் இருக்காது. இப்போ கடலுக்கு போகிறாங்க, இப்போ இவங்களோட அன்றாட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சிட்டே தான் இருக்கணும், தூங்குறதுக்கு அங்கே டைம் இருக்காது. இப்போ இங்கே நாங்கள் வியாபாரம் பண்ணுறோம், நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணிக்கு வருவாங்க. 12 மணிக்கு தான் இங்கே மீன் விற்பாங்க. 12லேருந்து 1 உள்ளேருந்து மீன் எடுக்கணும், நம்மளோட கஸ்டமர்ஸ்க்கு மீன் சேல் பண்ணணும், திருக்க மீன் எடுக்கணும், செருப்பு மீன் எடுக்கணும். அதாவது நம்ம நினச்ச ரேட்டுக்கு எடுக்க முடியாது இங்கே, ஏன்னா இது ஓப்பன் மார்க்கெட். இது இங்கே நீங்கள் வந்து விலை கேட்கலாம், நான் வந்து விலை கேட்கலாம், யாரனா விலை கேட்கலாம். ஸோ அதெல்லாம் தாண்டி நம்மளுக்கான மீன் வரும்போது நம்ம அந்த விலைக்கு எடுத்து நம்ம கஸ்டமர்கிட்ட ஒரு ரேட் சொல்லியிருப்போம், அந்த ரேட்டுக்கு எப்படியாவது கொடுக்கணும். நஷ்டமானாலும் நஷ்டம் தான் அது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. சிம்பிளாக இப்போது சிஸ்டர் சொன்னாங்க, உள்ளே போய் இவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. உள்ளே கஷ்டப்படுறது எவ்வளோக்குள்ளே இருக்கோ இங்கே வெளியே கஷ்டப்படுறவங்க அதே அளவு இருக்காங்க. இப்போ வலை பின்னுறாங்க, போட்டில் வந்து ஐஸ் ஏற்றுவாங்க, போட் அனுப்புறதுக்கு எவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. இந்த பெரிய போட் அனுப்புறதுக்கு கிட்டத்தட்ட இந்த ஒரு பெரிய போட் அனுப்புனாலே 1.5 to 2 லட்சம் வரைக்கும் செலவு பண்ணி தான் அனுப்புவாங்க உள்ள. ஏன்னா அவங்க சாப்பிட்ற செலவு, டீசல் செலவு. ஸோ இந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே ஒரு அர்லால் ஹாஸ்பிட்டல்னு ஒன்று இருக்குது சரிங்களா, நம்ம ஏரியாவில் ரொம்ப ஃபேமஸான ஹாஸ்பிட்டல். நீங்கள் டெய்லியுமே பார்க்கலாம் இங்கே ஃபிஷர்மேன்ஸ் ஏதாவது ஒரு அடிப்பட்டு அங்கே அட்மிட் ஆகுறது. அந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள்ஸ் இங்கே இருக்குது. டெய்லியுமே வருவாங்க ப்ரோ, டெய்லியுமே இதாகிடுச்சு, கை வெட்டிக்கிச்சு, கால் வெட்டிக்கிச்சு, ஸோ பிளட் லாஸ் ஆகுது அப்படின்ற நிறைய விஷயம் ஃபேஸ் பண்ணிட்டு அங்கே போவாங்க. அதே மாதிரி நம்ம அந்த ஸ்ட்ரகிள்ஸும் இல்லாமல் ஃபிஷ்ஷாலே நமக்கு இது இருக்கும். சில மீன்லாம் இருக்கு, ரொம்ப விஷமுள்ள மீன்லாம் இருக்கு. நாங்க சேல் பண்றோமே ஆரா மீன் இருக்கு. நேத்து காலையில எங்க அப்பாவுக்கு கிழிச்சிச்சு அப்படியே. பாம்பு மீன் சொல்லுவோம். அது நம்ம போட்ல வந்தது, நம்ம இடத்துக்கு வந்து நம்ம எடை போடும் போது என்ன ஆச்சுன்னா அந்த பாம்பு பல்லு, அது ஆரா மீன் வாங்க, பாம்பு மாதிரி தான் இருக்கும், அப்படியே இவ்வளவு பெருசா இருக்கும் பாம்பு. அது அப்படியே காலில் பட்டு பிளட் போயிட்டே இருக்கும். இந்த என் தம்பி அவன் உட்காந்துருக்கான்ல, அவன் வந்து இப்போதான் ஒரு 7 months வேலைக்கு வந்துட்டு இருக்கான் அப்பா கூட. அவனுக்கு தெரியாம கொள்ளாம அந்த மீன் எப்படி தான் தூக்கணும், அந்த மீனை அதோட இதை பிடிச்சி தான் தூக்குவாங்க. அது தூக்கும் போது என்ன ஆகும்னா தெரியாம பல்லுகள் கையில பட்டுச்சுன்னா அது நம்மளுக்கு அப்போ தெரியாது. ஆனால் பிளட் பார்த்து வந்துட்டே தான் இருக்கும். நம்மளுக்கு ஒரு 3 நாள் 4 நாள் கிட்ட அப்படியே ஒரு மாதிரி நமிச்சிட்டே இருக்கும். இந்த பல்லு பட்ட இடம் அப்படியே ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஸோ நிறைய மீனுங்க இருக்கு. திருக்கையில் வந்து முள் வரும் சரிங்களா, அந்த வால் வருது பார்த்தீங்கன்னா, அந்த வாலுக்கு அடியில் ஒரு முள் வரும். அந்த முள் வந்து பட்டுதுனாலும் கடிக்கினே இருக்கும் அப்படியே நம்மளுக்கு. அது நம்மளால நிம்மதியாக இருக்க முடியாது. யாராவது திருக்க பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா வரும்போது இந்த கால் இங்கேயோ இல்லை எங்கேயோ பட்டுச்சு அப்படின்னா அவ்வளோதான், உள்ளே இறங்கிடும், அப்படியே அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும். அதனால என்ன பண்ணுவோன்னா போட்டில் வந்து அந்த திருக்க படும் போதே கடல் மேலே என்ன பண்ணுவாங்க, கட் பண்ணுருவாங்க அந்த முள்ளை. ஸோ இந்த கோலா மீன் கூட அதே மாதிரி தான். கோலா மீனும் மூக்கை உடைச்சிருவாங்க. அது எதுக்காக உடைக்கிறாங்கன்னா ஷார்ப்பாக இருக்குது அப்படின்றதால, போட்டில் வைக்க முடியாது. ஸோ அந்த ரீசனுக்காக இந்த மாதிரி மீன்கள்னாலையும் சில பிரச்சனை எல்லாம் இருக்கு. நல்லா டேஸ்டான மீன் நிறைய இருக்கு ப்ரோ சாப்பிட்றதுக்கு. அதுதான் நீங்க சொல்லணும்னா அதான் சொல்லணும். நம்ம நிறைய மீன் இருக்கு, டேஸ்டான மீன் எவ்வளோ மீன் இருக்கு. நீங்க 1000 ரூபாய் 1500 கொடுத்து வாங்குற மீன் தான் டேஸ்டா இருக்கணும் இல்ல, 200 ரூபாய் 300 ரூபாய் சூப்பரான மீன் இருக்கு. மீன் டேஸ்ட்னு சொல்றதை விட அதோட மருத்துவ குணங்கள், நான் இப்போ ரீசெண்டா நான் அதோட பெனிஃபிட்ஸ்ல தான் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன், ஷார்ட்ஸ். நான் ரிசர்ச் பண்ணும் போதே இந்த மீன்ல இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி எனக்கே ஷாக்கா இருந்துச்சு. சின்ன சாலை, நெத்திலி, அப்படி எல்லா மீன்லையுமே அந்த அளவுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ மருத்துவ குணங்கள் நிறைந்தது ஒரு நான்வெஜ்னா அது கண்டிப்பா மீன் தான் அதிகமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து ரீசெண்டா நேத்து இப்போ என் ஒய்ஃப் வந்து பாப்பா பெற்றிருக்காங்க இப்போதான். இப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படின்னா
பால் சுரக்கிறதுக்கு அதிகமாக பால் சுறா கொடுக்கணும்னுவாங்க. ஆனால் நம்ம ஏரியாவில் பால் சுறாவே இந்த ஸ்ட்ரைக் தொடங்கி இன்னும் வரவே இல்லை. பால் சுறாவே அவ்வளோ கிடைக்கல நம்ம ஏரியாவில். ஸோ நானும் இப்போ என் கஸ்டமர்ஸாக கேட்குறாங்க என்கிட்ட, எனக்கு பால் சுறா அனுப்புங்க ப்ரோ அப்படின்ட்டு. ஆனால் நம்மளால அனுப்ப முடியல. ஏன்னா எங்கள் வீட்லேயுமே இந்த ஒரு விஷயம் இருக்கும்போது இப்போ நான் இப்போ நம்ம வீட்டுக்கும் எடுக்கணும் அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நம்ம வீட்டுக்கும் கிடைக்கல, நான் வந்தால் கண்டிப்பாக எடுத்து வைக்கிறேன் அப்படிதான் சொல்கிறேன். ஆனால் பால் சுறா ஒன்று வந்தது, இன்னொன்று கொங்கு சுறான்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் கொங்கு சுறா தான், அங்கே எப்படி சொல்லுவீங்கன்னு தெரில எனக்கு. ஒரு மாதிரி நல்லா ஹார்டாக இருக்கும் சுறா பார்க்க. அந்த சுறா வந்து நான் பால் சுறா ஒன்று இருக்குது, கொங்கு சுறா ஒன்று. எங்கள் அப்பா எனக்கு கேட்டார், ரெண்டுத்தையும் வீட்டுக்கு எடுத்துக்கோ அப்படின்னாரு. எனக்கு அந்த சுறா வேணாம் அப்படின்னேன். உடனே எங்கள் அப்பா கூப்பிட்டு சொல்கிறார், ஒண்டியை கூப்பிட்டு, அவன் பாருங்க அந்த சுறா வேணான்றான். பால் சுறா விட அந்த கொங்கு சுறா தான் அவ்வளோ ஸ்ட்ரென்த்தான். அதாவது பசங்களுக்கு, பெரிய ஆளுங்க கிட்டேருந்து அதான் நம்மளோட வயசில் பெரியவங்க கிட்டேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம். அப்போ வந்து இவங்க கிட்டேருந்து கிடைச்ச இன்ஃபர்மேஷனை நம்ம மக்களுக்கு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்டு. ஆனா நம்ம பண்ற ஒவ்வொரு தொழிலுமே வந்து பயங்கரமா ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். ஏன்னா அதுதான் நமக்கு வந்து ஒரு வாழ்வாதாரம் தருது, நமக்கு சோறு போடுது இல்லையா? அப்படி லைக் ஃபிஷர்மென்ஸ்ன்னு பார்க்கும்போது இந்த கடல் தான். கடலை பயங்கரமா ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அப்படி என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணுவீங்க பிரதர்? இந்த பீச் தான் ப்ரோ, இந்த N4 பீச்சுன்னுவோம். ஈவினிங் டைம் ஆனாலே சில் பண்ணுறது எங்களுக்கான ஸ்பாட் தான். இப்போ நீங்கள் எப்படி பெசன் நகர், திருவான்மியூர் இப்படின்னு போகிறீங்க, நம்ம வேலை இருக்கிற பசங்க எல்லாருமே இங்கே தான் சாயந்தரம் அட்டி விடுவாங்க. அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ப்ரொடெக்ஷனோட எந்த ஒரு ப்ராப்ளமும் நடக்காத அளவுக்கு செம்ம சேஃப் அண்ட் செக்யூரான பிளேஸாக இருக்குது. 6 மணிக்கு மேலே அலோடு கிடையாது இங்கே. ஸோ அதுக்கு முன்னாடி வரீங்களா, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட வந்து நீங்கள் அழகாக உட்காந்து பீச் என்ஜாய் பண்ணின்னு சில ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டு நீங்கள் அழகாக போகலாம். சூப்பராக இருக்கும் இந்த இடம். ஏதாவது ஃபெஸ்டிவல் அந்த மாதிரி இந்த தொழிலாளர் தினம் வரும்ல, அப்போலாம் வந்து எங்கள் ஊரில் எல்லாரோட ஃபைபர்ஸ்லையுமே இந்த மாலை போட்டு அந்த அந்த ஒரு இது மாதிரி ரொம்ப அதை வந்து ரொம்ப இதாக பண்ணுவாங்க. அதே மாதிரி முக்கியமாக வலைக்கு போகிறதுனாலுமே செப்பல் யாருமே போட்டு போக மாட்டாங்க. நான் சம்டைம்ஸ் வீடியோக்காக போனால் கூட காலில் போட்டிருக்க மாட்டேன், எங்கேயாவது ஓரமாக கழட்டி வச்சுட்டு அப்படி தான் போவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு மரியாதை வலைக்கட்டெல்லாம் இதில் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. பொங்கல்லாம் வந்துச்சுன்னா கரும்பெல்லாம் இது பண்ணி நம்ம ஃபைபரில் போய் கரும்பை இது பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் இது பண்ணி. பொங்கலுக்கு எங்கேயுமே சூப்பராக இருக்கும் ப்ரோ. இங்கேயும் செம்ம என்ஜாய் பண்ணுவாங்க பொங்கலுக்கு. பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. அது சொல்லக்கூடாது, அது பயங்கரமாக இருக்கும் இவங்க என்ஜாய் பண்ணுறது எல்லாமே. எல்லாருமே அப்படி தான் பண்ணுவாங்க. பொங்கல்னாலே வந்து சூப்பராக இருக்கும். தூத்துக்குடியிலே கிறிஸ்மஸ் டைம் நீங்கள் வந்தீங்க, தூத்துக்குடியில் செம்ம வைபாக இருக்கும். அந்த கிறிஸ்மஸ் அந்த ட்ரெஸ்லாம் போட்டுட்டு அந்த ஸ்பீக்கர்லாம் போட்டில் வச்சுட்டு அப்படியே ரவுண்ட் அடிப்பாங்க பாருங்க கடலுக்குள்ள. செம்ம வைபாக இருக்கும். உங்கள் ஏரியாவில் கிடைக்கக்கூடிய ஒரு காஸ்ட்லியஸ்டான ஒரு மீன் தான் என்ன சொல்லுவீங்க? வஞ்சிரம் தான். வஞ்சிரம் தான் ப்ரோ, எங்கே போனாலும் வஞ்சிரம் தான் ப்ரோ. அவ்வளோ பைசா வந்து போச்சுன்னா ரேட்டு ஹையாக போகும். டிமாண்ட் அதிகமான இதுனா வஞ்சிரம் தான். உங்கள் ஊரில் எவ்வளோமா ஒரு கிலோ? ஒரு கிலோனா 1200 ரூபாய். இங்கேயும் அதே தான் போகுது. நான் வரும்போது சொன்னல உங்ககிட்ட 1200 ரூபாய் இங்கேயும் ஒரு கிலோ. அந்த மாதிரி வந்து போயிட்டு இருக்கு. ஆனா ஓப்பனா சொல்லலாம் அவ்வளோ டேஸ்டான மீன்லாம் கிடையாது ப்ரோ. மக்களுக்கு வந்து சாலமன் சாப்பிட்டுருக்கேன். நீங்க சொல்றது கேள்வியே பட்டது. காளா மீன், காளா மீன் சூப்பரா இருக்கும். கிடைக்குமா அது? இங்க கிடைக்கும். ஆனா இந்தியன் சாலமன் சொல்லுவாங்க. இந்தியன் சாலமன் வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கு. அதுவே வந்து இந்த ஊர் சைடு, இந்த ஃபாரினர் சைட்ல வர அந்த ஒரு ஆரஞ்சு மீட் இங்க வராது. அந்த மாதிரி வருதா நம்ம ஊர்ல வராது. இந்தியன் சாலமன் நல்லா இருக்கும், அதுவே சூப்பரா இருக்கும். ஆனா வஞ்சரம் வந்து எப்படின்னா அது ஒரு நல்ல மீன்லாம் கிடையாது ப்ரோ. அது அவங்களுக்கு என்னன்னா நடுவில் ஒரு முள் இருக்கு, குழந்தைங்களும் சாப்பிடலாம் பெரியவங்களும் சாப்பிடலாம். அதான் அந்த ஒரு இதுக்காக தான் வந்து வஞ்சரத்தை வந்து அவ்வளோ லைக் பண்றாங்க. எங்கிட்ட வஞ்சரம் கொடுத்தீங்கன்னா ஒரு 3 ஸ்லைஸ் மேலே சாப்பிட்டோன்னா திகட்டிடும். அதுவே டியூனா ஃபிஷ் இருக்கு, லெதர் ஜாக்கெட் ஃபிஷ் இருக்கு, பிளாக் வவ்வாலு, ஒயிட் வவ்வாலு, சைனீஸ் வவ்வாலு. ஸோ இந்த மாதிரி மீன்லாம் நீங்க 1 கிலோ கொடுத்தாலுமே ஒண்டியா சாப்பிடலாம். வஞ்சர மீன்லாம் அந்த மாதிரி சாப்பிட முடியாது, ஒரு மாதிரி நம்மளுக்கே நரநரன்னு ஆயிடும். அதை ஏன் அவ்வளோ லைக் பண்ணி சாப்பிட்றாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் போட்டில் ஒரு வருமானம் கொடுக்க வேண்டிய மீன் அதுதான். ஸோ அது நம்ம குறை சொல்ல முடியாது. மக்கள் ஃபிஷர்மேன்ஸ்க்கு வந்து அதுதான் ஒரு பெனிஃபிட்டு. ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதை விட எவ்வளோ மீன் இது. கடல் வரால்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் எண்ணெயை ஊற்ற தேவையில்ல ப்ரோ. தவால நீங்கள் மீனை கட் பண்ணி பேனில் போட்டிங்கன்னா அது உங்களுக்கு தனியாக ஒரு ஃபேட்டை கிரியேட் பண்ணி கொடுக்கும். அதுலேயே மீன் வெந்துடும். அந்த ஃபேட்டோடவே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா முந்திச்சு அவள் தான், அப்படி இருக்கும் மீன். சொல்லும்போதே இப்ப எதையாவது சாப்பிடணுமே போறதுக்குள்ள அப்படின்ற மாதிரி அதுலயும் இந்த ஒரு வைப், இந்த ஒரு அட்மாஸ்பியர்ல நீங்க சொல்ல அதெல்லாம் வேற மாதிரி எங்கேயோ போகுது ப்ரோ. நீங்க இன்னும் ஃபிஷர்மேனோட வீட்டு விருந்தெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா ஆமா அது கொஞ்சம் நம்ம வீட்டுல தங்கிடுவீங்க நீங்க. இது சொல்லும்போது ஞாபகம் வருது, நாகப்பட்டினத்துல நாகை மீனவன் அவங்க வீட்டுக்கு வந்து கெஸ்டா போயிருந்தேன். அவங்க போட்டிருந்ததுல எனக்கு என்னடா இது மீன் குடல்ல வந்து குடல் வச்சு வறுவல், அப்புறம்
அந்த கீரை மீனை வச்சு டிஃப்ரெண்டா எதையுமே வேஸ்ட் பண்ணல. மீனை நம்ம இப்ப குடல்லாம் எடுத்து வெளியே போடுவோம்ல, அவங்க குடலை வச்சு ஒரு வறுவல் உடல்லாம் ஆமா பண்ணிடுறாங்க. செய்வாங்க. எனக்கு அது ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. எனக்கு வறுவல், அதுக்கப்புறம் ஏதோ கீரைன்னு சொல்லி ஏதோ ஒண்ணு மீனை வச்சு ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு எல்லாமே. இவரு நம்ம தூத்துக்குடி மீன் ஒன்று இருக்காங்கல்ல, சக்தி ப்ரோ, அவங்க கூப்பிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம நாகை மீனவன் இருக்காரு, உங்கள் மீனவன், இவங்க எல்லாருமே நம்ம லைன்ல தான் இருக்காங்க. ஸோ நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எப்பயாவது இந்த டைம் போனேன்னா கண்டிப்பா இவங்க வீட்டில் போய் ஒரு அட்டியை போட்டுருணும், உட்காந்துடணும் அப்படின்ற ஒரு பிளான்ல தான் இருக்கேன் நான். ஸோ தென்கடல் மீனவன் கூட இருக்காரு பாருங்க, அவர் சும்மா இந்த டியூனாவை வெட்டி வீட்டில் எல்லாரையும் வர வச்சு விருந்து கொடுத்துட்டு இருக்காரு. நம்மளுக்கு இன்னும் கான்டாக்ட்ல வரல அவரு, வந்தா தான் இருக்கு. வருவாருன்னு நினைக்கிறேன். இந்த பகுதியை பத்தி அந்த விருந்தோம்பல் பத்தி சொல்லுங்க பிரதர், எப்படி இருக்கும் அது? ப்ரோ இப்போ புது மாப்பிள்ளை புது பொண்ணுன்னு இருக்காங்கல்ல. ஸோ இப்போ எனக்கே இப்போ மேரேஜ் ஆச்சு. ஸோ எங்கள் அண்ணன் வீட்டில் விருந்துக்கு போனேன். அதாவது அவரும் ஃபிஷர்மேன், நானும் ஃபிஷர்மேன். ஸோ எனக்கே ஒரு எக்ஸைட்டிங்காக இருக்கணும், எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ எங்கள் வீட்டில் டெய்லி அன்றாட சாப்பிட்ற உணவு தான் மீன், எறா எல்லாமே. இப்போது அவங்க வீட்டில் போய் நான் சாப்பிட்றேன், எனக்கு அது எவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருந்தது தெரியுமா? அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு இலையில வந்து அது எத்தனையோ விஷயம் இருக்கணும்னுவாங்க. அதில் அந்த வேர்க்கடலை அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணுவாங்க. அதில் என்னென்ன இருக்கும்னா கடமா, எறா, மீன்லேயே வந்து ஒரு 2 வெரைட்டி 3 வெரைட்டி மீன் இருக்கும். மீன் குழம்பு, மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, ஒரு கீரை பொரியல். ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே இருக்கும், அதில் ஸ்வீட்ஸு எல்லாமே இருக்கும். ஆனால் நம்ம அது வந்து நம்ம எங்கே வேணால் போய் சாப்பிட்லாம். ஆனால் ஒரு ஃபிஷர்மேன் வீட்டில் அவங்க கைப்பக்குவத்தில் சாப்பிட்றது தான் மேட்ரு. ஆனால் இந்த விளாகுன்னு அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்மளோட லைஃப்ல சின்னதா ஒரு மாற்றம் மாதிரி எல்லாம் நடந்திருக்கும் இல்லையா? என்ன மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் இருந்துச்சு? எனக்கு கொஞ்சம் நிறையவே சேஞ்சஸ் இருந்திருக்கு. பர்சனலாகவும் சரி, ப்ரொஃபஷனலாகவும் சரி. முன்னாடி இருந்ததை விடக்கும் இப்போ நான் கொஞ்சம் அப்கிரேட் ஆகிட்டு போயிட்டே இருக்கேன். ஸோ பிடிச்சிருக்கு. நிறைய பீப்புள்ஸ் மீடியாலையும் சரி, நிறைய பேரை சந்திக்க, பெரிய பெரிய சீஃப் கெஸ்ட் கனிமொழி மேம் கூடலாம் இன்டர்வியூ எடுத்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் வந்ததுக்கப்புறம் தான் மேலே கொஞ்சம் பெரிய பெரிய ஆட்களெல்லாம் நம்ம ஈஸியாக பார்க்குறோம். அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிருக்கு. உங்களுக்கே எந்த அளவுக்கு ப்ரோ உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணியிருக்கு இது? நல்லா இருக்கு ப்ரோ, லைஃப் ஒரு மாதிரி சில்லாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். வேறு எதுவும் பெருசாக இல்லை ப்ரோ, நம்ம நார்மலாக எங்கே போகிறோம் வரோம் அவ்வளோதான். ஸோ நல்லா போவோம், அவ்வளோதான். எங்கே போனாலும் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்க வந்து ஒரு விஷயம் ப்ரோ நல்லா பண்ணுறீங்கன்னும் போது ஒரு நல்ல ஹாப்பினஸ், அவங்க சொல்லும் போது இன்னும் நம்ம நல்லா பண்ணணுன்ற ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும். ஸோ நல்லா போகுது ப்ரோ. இன்னொரு விஷயம், எனக்கு ரொம்ப இந்த ஃபீல்டில் இருக்க நான் ஒரு நிறைய ஒரு 50% நான் எதுக்காக இதில் இருக்கேன்னா, சின்ன பிள்ளைங்க கூட என்னைய எங்கேயா ரோட்ல பார்த்தாங்க அப்படின்னா, மீனவ பொண்ணு சுபி அக்கா வராங்க, மீனவ பொண்ணு சுபின்னு சொல்லி அந்த வைவே வந்து நமக்கு வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வேற பெரியவங்களும் சரி, யாருனாலுமே நம்மள வந்து அவ்வளோ இது பண்ணி எப்போ யார் என்ன பார்த்தாலுமே பக்கத்துல வந்து பேசிடுவாங்க, மீனவ பொண்ணு சுபி நல்லா பண்றீங்க, வீடியோ சூப்பரா பண்றீங்க, நம்ம ஜென்ரேஷனுக்கு நீங்க நல்லா இதா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு என்கரேஜ் இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஃபிஷர்மென்ஸ் பொறுத்த வரைக்குமே கடலுக்கு போனாதான் அவங்களுக்கு வருமானம் வரும், சாப்பாடு. ஆனா மீன்பிடி தடை காலமெல்லாம் இருக்கும், புயலெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம கடலுக்குள்ள போக முடியாது, மழையெல்லாம் பெஞ்சதுன்னா போக முடியாது. நம்ம எம்ஜிஆர் சொன்ன மாதிரி, ஒரு ஜான் வயிற்றை வளர்ப்பவர் உயிரை ஊரார் நினைப்பது சுலபம் அப்படிங்கிற மாதிரி தான். நம்ம ஒரு நாள் போனாதான் நமக்கு சாப்பாடு, ஆனா அது நிறைய பேருக்கு பெருசா தெரியறது கிடையாது. 365 நாள்ல வருஷத்துல சண்டே பாதி ஃபுல்லாக போயிடும். அப்புறம் மாதத்தில் வெள்ளினா அதுவும் போக மாட்டாங்க. அப்புறம் இதில் தடைக்காலம், அப்புறம் ஊரில் ஏதாவது மீட்டிங் அதெல்லாம் ஒன்று. பாதி இந்த புயல் காற்று மழைன்னு வந்துச்சுன்னா நம்மளே போக முடியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தடை இது பண்ணுறதுனால ஒரு வேலைக்கு போகிறவங்க கூட டெய்லியும் போவாங்க, சண்டே ஒரு நாள் மட்டும் லீவ் இருக்கும். ஆனால் நமக்கு அப்படி கிடையாது, இயற்கையும் நாமளும் தான். அது கரெக்டாக தான் மட்டும் தான் உள்ளே போக முடியும். நம்ம டிசைட் பண்ண முடியாது எப்போ டெய்லியும் போகலாம், நம்ம டிசைட் பண்ணவே முடியாது. அது ஒத்து போனால் தான் நம்ம போக முடியும். ஸோ அந்த மாதிரி தான், வலைக்கு போகலாம் எங்களுக்கு சாப்பாடு கிடையாது. இந்த மீன் பிடி தடை காலம் நம்ம என்ன ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம மட்டும் இல்லை, இங்கே சென்னையில் இருக்கிற எல்லாருக்குமே ஸ்ட்ரகிள்ஸ் தான் அது. ஏன்னா நல்ல மீன் கிடைக்காது, அதர் ஸ்டேட்லேருந்து வர மீனை வாங்கி சாப்பிட்ற நிலைமைக்கு போயிடும். ஸோ ஓப்பனாக சொல்லணும்னா அதில் எவ்வளோ இருக்குன்றது மெடிசன்ஸு, ஸோ இதெல்லாம் பதப்படுத்தி தான் ஒரு மீனை வந்து ஒரு நல்ல மீனாக வைக்க முடியும். ஆனால் அதை வாஷ் பண்ணும்போது அதோட தெரிஞ்சிடும்ல, அது குவாலிட்டி என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி விஷயம் வந்து சென்னை பீப்புள்ஸ் எல்லாருமே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓப்பனாக சொல்லணும்னா மீன்பிடி தடை காலமில் நாங்களே வந்து மீன் சாப்பிட மாட்டோம் ப்ரோ, யாருமே சாப்பிட மாட்டோம் மீன். அதாவது இந்த ஊரில் வலையில் போயிட்டு வர மீனை வாங்கி சாப்பிடுவோமே தவிர, மார்க்கெட்டில் விற்கிற மீனோ இல்லை வெளி மார்க்கெட்டில் விற்கிற மீனோ யாருமே இங்கே இருக்க சர்க்கிளில் யாருமே சாப்பிட மாட்டாங்க. இது ஒரு சின்ன அவேர்னஸாக சொல்கிறேன். மீன்பிடி தடை காலம் நீங்களுமே வந்து காசிமேடு வந்து டைரெக்டாக வாங்கி சாப்பிட்ற ஒரு விஷயம் நல்லது. ஆனால் அதர் மார்க்கெட்ஸில் வாங்கி சாப்பிட்ற விஷயம் வேண்டாம். அது அடுத்தவங்க தொழிலை கெடுக்கிறன்ற விஷயத்த நான் சொல்லலை.
ஸோ நம்ம ஹெல்த்துக்காக நான் சொல்கிறேன். ஸோ அது நல்லதாக எடுத்துக்கினா நல்லாயிருக்கும். முக்கியமாக ஃபைபர் போட் மீன்ஸ் அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும். ஆனால் டக்குன்னு போய் பிடிச்சிட்டு உடனே வர்றது மேக்ஸிமம் ஒரு 5 hours 6 5 hours hours தான். அதுவும் தூண்டி மீன் சொல்லுவாங்க. இப்போ வலையாவது வலை போட்டு 1 hour கழிச்சு வாங்குவாங்க. தூண்டி மீன்லாம் ஸ்பாட்ல அப்படியே போட்டு உடனே எடுத்து அப்படியே உயிரோட கொண்டு வருவாங்க கடைக்கு. செம்மையா இருக்கும் டேஸ்ட். ஸோ நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க, நிறைய தெரியாத விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கு தெரிய வந்துச்சு. எனிவே தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு இப்படி ஒரு சூப்பரான ஒரு கான்வர்சேஷன்ல நீங்க எங்க கூட ஜாயின் பண்ணிட்டதுல ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ கைஸ். Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999.